அடியன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. நம்ம இன்னைக்கு வந்து அனுபவ சஞ்சாரத்தோட செகண்ட் செஷன்ல இருக்கோம் இன்னைக்கு. இது வந்து திருப்பல்லாண்டு தனியன்கள் 3 தனியன்களும் ஃபர்ஸ்ட் 3 பாசுரங்கள் தான் இன்னியோட ஆக்டிவிட்டி. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொற்களை நிரப்புங்கள். ஓகே, fill in the missing words. இதுதான் ஃபர்ஸ்ட். இது யாரு ஆன்சர் பண்றீங்க? fill in the blanks-ஆ இருக்கும், ஆன்சர் பண்ணணும். ஒருத்தரா நம்ம பாத்திருக்கோம் இல்லையா? சோ 1 by 1. தேவி பிரியாமா தான் ஃபர்ஸ்ட். ஓகே, தேவி பிரியாமா, நெக்ஸ்ட் பானுமதிமா. ஓகே ஓகே, தேவி பிரியாமாக்கு ஸ்வசுரம் அமர வந்தியம் டாஸ் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத். ரங்கநாதஸ்ய சாக்ஷாத். வெரி குட், சூப்பர். அடுத்தது ரங்கநாதஸ்ய சாக்ஷாத். அடுத்தது பானுமதி நாச்சியாருமா. சொன்னார் டாஷ் சூடினோம். பானுமதிமா இருக்கேளா? கை தூக்கினீங்க. இது வர மாட்டேங்க. கழல் சொன்னார் கழல் கமலம் சூடினோம். வெரி குட். அடுத்தது இப்போ அடியனுக்கு பாக்குறது அலமேலுமா. நெக்ஸ்ட் 2 டேஷ். பாண்டியன் கொண்டாட டேஷ் வந்தான் என்று. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத பாதங்கள் யாமுடைய பற்று. வெரி குட், பாதங்கள் யாமுடைய பற்று. ஓகே, அடியன் வந்து இத வந்து நிறைய தடவை நிரப்ப ட்ரை பண்ணேன். இந்திய சங்கம் எடுத்தூத சொல்லாம பாதங்கள் யாமுடைய பத்து வரவே மாட்டேங்கிறது. சரி, அடுத்தது ஜெயஸ்ரீ நாகராஜன்மா. பல டேஷ் 100,000. ரொம்ப ஈஸி இல்ல? பல கோடி 100,000. பல கோடி வந்து இப்போ அவுட் ஆக போறேன். சரி, ஆனா சொல்லிட்டேன். பல கோடி 100,000. அடுத்தது இப்போ ஜெயஸ்ரீ நாகராஜன்மா அன்மியூட் பண்ணிக்கோங்களா? மத்தவாள்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டான். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின். படிவாய் டேஷ் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. மலர் மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. படிவாய் மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அப்படியா? இப்போ பாசுரம் சொல்லுங்க பாப்போம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் அளவினி மங்கையும் பல்லாண்டு படிவாய் உன் மார்பினில் தவறுகின்ற மங்கையும். சரி, உங்களுக்கு தெரியும். வடிவாய் நின்வல மார்பினில் சொன்னோடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டு. நின்வல மார்பினில் பல்லாண்டு. சரியா? சரி, அடுத்தது விஜயலட்சுமிமா. போய்க்கணும். பாழாளாக படைப்பொருதானுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏழாட்காலம் கிடைக்கிறோம் நாங்கள் பாழாளாக படைப்போம் மிக்க பல்லாண்டு கூறுதுமே. வெரி குட், பல்லாண்டு கூறு. பாத்தீங்களா? எவ்வளவு வந்து எத்தனை தடவை இதை சேவிச்சாலும் முன்னாடி பின்னாடி சேர்க்காம fill in the blanks வந்து fill up ஆக மாட்டேங்கிறது. குட் விஜயலட்சுமிமா, குட். சரி, அடுத்தது வந்து மைதிலி கிருஷ்ணமூர்த்திமா. ஏன் வந்து மைதிலி கிருஷ்ணமூர்த்திமா இருக்கல? அவங்களுக்கு ரவுண்ட் 2. சொல்லுங்க. ரவுண்ட் 2 வந்து கரெக்ட் பண்ணணும். லைன் ஆர்டரை கரெக்ட் பண்ணி பாசுரத்தை சேவிக்கணும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நின்னீர்களை புகுதலொட்டோம் கூழாட்பட்டு குழுவினில் எங்கள். கூழாட்பட்டு நின்னீர்களை குழுவினில் புகுதலொட்டோம். ஃபுல் பாசுரம் சொல்லணுமா? இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க. கூழாட்பட்டு நின்னீர்களை குழுவினில் புகுதலொட்டோம். கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். பாசுரம் சொல்லு.
வாழால் பட்டு பூழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் பூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்ல ஆண்டு கூறுதுமே. வெரி குட். சரி அடியன்மா. சரி அடுத்தது லக்ஷ்மிமா. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாயி. அடியன்மா. சோதி உரையும் வடிவார் பல்லாண்டு சுடர் வளர்த்து ஆழியும். ஜோதி அடியோ அடியோமோடும் நின்னோடும் பெருவிண்ணி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு. வெரி குட் வெரி குட். அடியன் குழந்தைங்க ஏபிசிடி சொன்னா ஏல இருந்து தொடங்குவேன். அது மாதிரி இப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல சம்டைம்ஸ் கேட்டோம்னா CYX அப்படி சொல்லி இது அவ ஃபர்ஸ்ட் அந்த ஜம்பிள் த வேர்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தானே அந்த பாட்டை இப்போ அதுதான் சொல்ல சொல்லணும். முடிஞ்சிடும். கரெக்ட். அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஜெயஸ்ரீமா புடிச்சிட்டா. அது அடுத்த ரூல் அதுதான். லக்ஷ்மிமா ஃபர்ஸ்ட் ஜம்பிள் த வேர்ட் பண்ணியே ஆனும், அப்புறம் பாஸ்டருக்கு சேவிக்கலாம். சரியா? இப்போ விஜயலட்சுமிமா அப்புறம் எல்லாரும் ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கும் ஜெயஸ்ரீமாக்கும் சோ நான் ஹேண்ட் லோவர் பண்ணிட்டேன். ரங்கபிரபாமா அடுத்தது. உன் மணிவண்ணா ரொம்ப ஈஸி. தோள் தின் மல்லாண்ட. மல்லாண்ட தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. பாக்குறோம். பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. அடியன் வெரி நைஸ். சரி அடுத்தது வந்து சாந்திமா. சாந்தி பாண்டிகளா? ஓதி வேதங்கள் வேண்டிய கிழியறுத்தான் விரைந்து. சாரி, ஆடியோ கிளீன் பண்ணல, நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். வேண்டிய வேதங்கள் ஓதி கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. இருங்க. வேண்டிய வேதங்கள் ஓதி கிழியறுத்தான்லாம் வந்திருக்கு. விரைந்து ஒரு வார்த்தை இருக்கு அங்க. வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. வெரி குட். என்ன பாசுரம்? வேண்டிய வேதங்கள் ஓதி மத்தவாள்லாம் மியூட் போய்க்கணுமா? சாந்திமா தவிர மத்தவாள்லாம் மியூட். பாதங்கள் யாமுடைய பற்று. பாசுரம் இல்ல தனியன். அதான் க்ளூ. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. வெரி குட். சூப்பர்மா. வெரி நைஸ். அடுத்தது சுஜாதாமா. லக்ஷ்மிமா வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு தடவை ஆயிடுச்சு இல்லையா? முடிக்காத வாழ்லாம் ஒரு தடவை வந்துட்டோம். சுஜாதாமா ரெடியா? ரெடியா? சரி. கிழியறுத்தான் என் உரைத்தோம் முன்னாள் சேரும் கீழ்மையினில். முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும். வெரி குட். என்ன பாசுரம்? இல்ல நம்மளுக்கே தெரியும். என்ன தனியன்? இது தனியன் வந்து மின்னார் தடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்னொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் இன்னுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. அடியன்மா. வெரி நைஸ். அடியன். சரி, இப்போ வந்து ஆல்ரெடி யாருமே சொல்லாதவா யாரெல்லாம் இருக்கே? அவெல்லாம் ஒரு தடவை. அடியன் நான் ஹேண்ட் ரைஸ் பண்றது தெரிய மாட்டேங்கிறது.
அப்படி ஆமாமா அடியனுக்கு வரவே ஆமா. இல்ல இப்போ அனந்தலட்சுமிமா ஏன்னா நான் சரி raise உஷாமா பண்ணிட்டே இருக்கேன். அனந்தலட்சுமிமா சரியா நீங்க எவர் ஹேண்ட் ரைஸ் பொசிஷன்ல இருக்கீங்களா அதனால தெரிய மாட்டேங்குது சரி இப்போ உஷாமாக்கான பாசுரம் ஓகே ரொம்ப ஈஸி அமர ஸ்வசுரம் சாக்ஷாத் ரங்கநாதஸ்ய வந்தியம் ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத். வெரி குட் என்ன பாசுரம் பாசுரம் இல்லை தனியன்னு ஆஹ் குருமுகம் அனதீத்ய பிராக வேதான சேஷான நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமக ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுல திலகண்டம் விஷ்ணு சித்தம் நமாமி. ஆஹா வெரி நைஸ் அடியம்மா வெரி குட் இப்போ ஞாபகம் இருக்கு உஷாமா ஃபர்ஸ்ட் அந்த சம்ஸ்கிருத தனியனை மட்டும் கொஞ்சம் தனியா அமுச்சு வச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்டது எப்படி இப்போ பார்க்காம தனியன் சேவிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்களா வெரி நைஸ் வெரி குட் அடுத்தது அனந்தலட்சுமிமா டூ ரவுண்ட் பாவம் பசர் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் அடியன் இந்த ரவுண்டுக்கு பாவம் விரைவு அப்படின்னாக்க கொஞ்சம் சீக்கிரம் சொல்றா ட்ரை பண்ணலாம் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரவுண்ட் என்னன்னாக்கா வாட் இஸ் த பாவம் முதல் பாசுரத்துல பெரியாழ்வார் ஏன் வந்து எம்பெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ற அவருக்கே ஆசீர்வாதம் கேட்கலாமே நம்ம எல்லாம் பார்த்தோம்னா எங்களை பிளஸ் பண்ணுங்க எங்களுக்கு பண்ணாம மங்களாசாசனம் ஏன் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றார் என் மியூட்ல இருக்கேன் எல்லா முதல்ல வந்து பெருமாளுக்கு தான் அவருடைய கமல திருவடிக்கு தான் அவர் பாசனம் சேவிச்சார். அதாவது முதல் பாசனம் எம்பெருமானுக்கு தான். ஏன் ஏன்னா தெரியலையே யோசிச்சு சொல்லுங்க தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி நம்ம இதை பார்த்திருக்கோம் கிளாஸ்ல கூட ஆர் இது கூட சொல்லலாம் ஏன்றதோட இது சொன்னேன்னா கண்டுபிடிச்சு எந்த பாவத்துல பெரியாழ்வார் வந்து பாண்டிய மன்னன் கிட்ட இருந்து வின் பண்ணி பொற்கழி வின் பண்ணி வரார் வந்து பெருமாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கொண்டு போய் சேர்க்கணும் பெருமாளுக்குன்னு எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போயிட்டு சேர்த்துட்டு பெருமாளையே ஆண்டாளுக்கு திருமணம் பண்ணி வச்சு மாமனாரா இருக்கணுங்கிறத அவருடைய இதுவாயிடுச்சு. பின்னாடி வர கொஸ்டின்க்கு எல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடாது. நான் ட்ரை பண்ணட்டுமா? நான் ட்ரை பண்ணிட்டேன். அனந்தலட்சுமிமா தான் ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் அனந்தலட்சுமிமா லெட்ஸ் ஷீ கெட் இட் லெட்ஸ் சி அப்புறம் பாஸ் பண்ணலாம். முதல்ல எல்லா முதல் பல்லாண்டு எல்லாமே பெருமாளுக்கு தான் சமர்ப்பிக்கிறார். பெருமாளை இவர் போய் பாக்கிறதுக்குள்ள பெருமாள் வந்துடுறார். அவர் அந்த பொத்தைய அறுத்து எடுக்கும் தானா அருந்து கையில விழும்போது பெருமாள் யானை மேல அப்படியே வரார். கருட வாகனத்துல கருட வாகனத்துல வரும் பொழுது அத பார்த்து பெருமாளே இங்க வந்துட்டாரே அப்படிங்கிறதுக்கோசரம் அத வந்து முதல்ல பெருமாளுக்காக சேவிக்கிறார். பெருமாளே இவரை பார்க்க வந்துட்டார். பெருமாளை இவர் பார்க்க பெருமாள் மட்டும் வந்தாரா? தாயாரோட கருட வாகனத்துல பெருமாள் தாயாரோட வந்தனால அவ்வளவுதானா? தாயார் மட்டும்தான் வந்தாளா? கருடாழ்வார் தான் கருடன் மேலதானே வரார். எல்லாரும் 33 கோடி தேவர்கள் எல்லாம் இல்லையா பெருமாள் வந்த உடனே. அதனால அத்தனை கோடி தேவர்களுக்கு தான் முதல் பாட்டு. எம்பெருமானுக்கு தான் முதல் பாட்டு. சரி 50% ஆன்சர் கரெக்ட். இப்போ மத்தவாளுக்கு அனந்தலட்சுமிமா சொல்லட்டும். மத்தவாளுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா இல்ல அடியனே ஆன்சர் சொல்லிட்டா? அடியேன் சொல்றேன். யாருக்கு வேணா கொடுங்கம்மா. சரி சொன்னது உஷாமா. உஷாமா ஆர்டர் வந்து உஷாமா, கீதாமா, சாந்திமா 3 பேரும் எனக்கு சொல்லுங்க. சரி சொல்லட்டுமா? சரி கீதாமா 3 பேருமே சொல்லணும் ஆன்சர். பெருமாளுக்கு கண் படக்கூடாதுன்றதுக்காக பல்லாண்டு பாடுறாரு அவர். வெரி குட் 75% ஆன்சர் கரெக்ட். அவர் அங்கேன்னு பார்த்த உடனே ஐயோ இவரு கீழே இறங்கி வந்திருக்காரு, இவருக்கு திருஷ்டி ஆயிடக்கூடாதுன்னு அவர் வந்து உடனே பல்லாண்டு பாடுறாரு பெருமாளுக்கு. கரெக்ட். the scheme is correct. இப்போ கீதாமா சொல்லிட்டா. இப்போ சாந்திமா நீங்க சொல்லுங்க. அதான் பூமாதேவி தாயாரோட சேர்ந்து வர்றார். 3 பேருமா வரா. தாயாரோட பெருமாள் வர்றார், கருட வாகனத்துல வர்றார். அவர் வர்றத பார்த்த உடனே இந்திரன்ல இருந்து பிரம்மா எல்லாருமே வரா.
பட் இவரை பார்த்த உடனே பூலோகத்துல இருக்க மக்கள் வந்து பெருமாளுடைய அழகை பார்த்து அவருக்கு ஏதாவது உடம்பு பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு கருணையினால மனசுல வந்து ஒரு குழந்தை பாவத்துல யாரு பெருமாளை வந்து குழந்தையாவும் தன்னை ஒரு தாய் பாவத்திலையும் வச்சுண்டு அவருக்கு வந்து மங்களாசாசனம் பண்றார். இப்போ யூ கெட் பல கோடி 100,000 கிளாப்ஸ். வெரி குட். இந்த ரவுண்ட் வந்து என்ன ரவுண்ட்? பாவம், ரைட்? கரெக்ட்மா. சாந்திமா, கீதாமா ஆல்சோ ரைட். பாவம் வந்து என்னன்னாக்க மதர் அடியேன் சொல்லட்டா? அடியேன் சொல்லட்டா? பரிவு. பொங்கும் பரிவு. பொங்கும் பரிவு. பொங்கும் பரிவு. ஏன்னா அவர் வந்து எம்பெருமானே அவரோட குழந்தையா பாவிச்சிட்டார். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இது தனியன் சேவிக்கும் போதே ஒண்ணு வந்து திருஷ்டி படக்கூடாது. அதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலா யாருக்கு இது பண்ணுவோம்? குழந்தைகள் வந்து எவ்வளவு வளர்ந்தா கூட 40-50 வயசு ஆனா கூட அம்மா அப்பா எல்லாம் குழந்தையில தானே பாவிக்கிறா. இன்னும் பேரம்பேத்தி எல்லாம் வந்துடுறா. ஆனா தன்னோட குழந்தைகள் தானே. இப்போ வெளியூர்ல இருந்து வந்தாலோ இல்ல ஒரு இப்போ நம்ம எல்லாம் ஒரு இது வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, சண்டே ஆனா திருஷ்டி சுத்தி போடுறது ஆர் வாட் எவர், ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா. சண்டே வந்து திருஷ்டி அந்த பாவத்துல ஒரு மதர்லி கன்சர்ன் பாவம். ஃபர்ஸ்ட் பாசுரத்துல என்னன்னா ஒரு தாயார் பாவத்துல பல்லாண்டு பாடிற பெரியாழ்வார் அப்படின்னு. எல்லாருமே ரைட்டு தாமா. அனந்தலட்சுமிமாவும் ரைட்டு தான். பாவத்தை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ ஃபுல் ஸ்கீமே சொல்லிட்டு இனிமேல் கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃப்பாவே இருக்கக்கூடாது யாருக்குமே. ஓகே, அடுத்தது வந்து அனந்தலட்சுமிமா முடிச்சாச்சு. ரங்கபிரபாமா லக்ஷ்மிமா ஆல்ரெடி முடிச்சாச்சு. வேற யாரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணல? சாந்திமா முடிச்சிட்டேல். வேற யாரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாதவா? ஆண்டாள் ரங்கராஜன்மா, ஆண்டாள் ராமானுஜம், சாரி. இரண்டாம் பாசுரத்தில் செகண்ட் பாசுரம் பெரியாழ்வாரின் பாவம் உள்ளார்ந்த கருத்து என்னது? அடியோமோடும் நின்னோடும் பாசுரத்துல வாட் இஸ் த பாவம்? உஷாமா எப்பவுமே ஹேண்ட் ரைஸ்டு தான். ஆனா இப்போ ஆண்டாள்மா தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மத்தவாளுக்கு. அவ சொன்னாதான் மத்தவாளுக்கு பாஸ், இல்லைன்னா பாஸ் கிடையாது. மியூட்ல இருக்கேல்மா, மியூட்ல இருக்கே. சாரி ஐ ட்ரை. அதாவது வந்து முதல்ல வந்து பெரியாழ்வார் வந்து பொங்கும் பரிவுல வந்து அவர் வந்து பகவான் அவர் தேவிமார் எல்லாருக்கும் கண்ணிஷி படக்கூடாதுன்னு முதல் பாசுரத்துல வந்து மங்களாசாசனம் பண்ற. ரெண்டாவதுல பாட்டுல அவர் மட்டும் இல்லாம எல்லாரும் அவருடைய பக்தர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆழி சங்கு எல்லாருக்கும் பக்தர்களுக்கும் அடியோமோடும் இன்னோடும்ங்கிறது அவருடைய பக்தர்களுக்கும் தங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து மங்களாசாசனம் பண்றாரு. வெரி குட், கரெக்ட் ஆன்சர், கரெக்ட். உஷாமா அதை ஆட் பண்றீங்களா? சம்சார பாவம். வெறும் சம்சார பாவம் கிடையாது. பகவானுக்கும் அடியவர்களுக்கும் இருக்கிற உறவு வந்து எப்பவுமே நிலைச்சு இருக்கணும்னு சம்சார பாவத்தையும், அடுத்து பின்னால வர பிராட்டி ஆழி சங்கு அது இதுல வந்து பரமபதத்தையும் நினைவுபடுத்துறாரு. வெரி குட், கரெக்ட். எஸ், ரெண்டு ஆன்சருமே எக்ஸ்டெண்டட் ஆன்சர்ஸ். ஓகேவா? பெருமாள் வந்து சில சித்துக்கள் எல்லாம் கூப்பிட்டு இது பண்றார். இந்த மங்களாசாசனம் பெரியாழ்வார் பண்றது வந்து அடியோமோடும் நின்னோடும்னா நம்ம சம்சாரத்தை குறிக்கிறது. அடுத்தது லீலா விபூதி, அதுதான். ஆழி அவ சொன்ன மாதிரி ஆண்டாள்மாவும் சொன்னா உஷாமாவும் சொன்ன ஆழி பிராட்டி ஃபர்ஸ்ட் இல்லையா, நின்வால மார்பினில் சேர்ச்சிடும். ஆழி சங்கத்தோடு எல்லாமே சேர்ந்தது நித்திய விபூதி பரமபதத்துக்கான மங்களாசாசனம் இது. சரியா? பெருமாளுக்கு பண்ணிட்டு அடுத்தது பெருமாளோட சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் ஜெய் ஸ்ரீராம் மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, வெரி குட். அடுத்தது யாரு? தேவி பிரியாமாவா? ஆல்ரெடி ஆன்சர் ஒரு தடவை பண்ணிருக்கேன் இல்லையா? வேற யாராவது ஆன்சர் பண்ணாதவா இருக்கேலா கொஸ்டின்ஸ்க்கு? நாட் பாஸ்ட் ஆன்சர்ஸ். நடுவுல வந்து இவா ஹேண்ட் ரைஸ் பண்ணா இல்லையாமா? அவ பேரு மங்கவரதம்மாள். சரி, அடுத்தது உங்களுக்கு தான். குருமுகம் அனதீத்ய என்கிற தனியனில் யாரால்
என்னவாக அறியப்படுகிறார் பெரியாழ்வார்? இந்த குருமுகம் அனதீத்திய தனியன் சேவிச்சதுனால சேவிக்க முடிஞ்சா சேவிங்கோ. ஃபர்ஸ்ட் மங்கவர்த்தமாலாவா ட்ரை பண்ணிட்டோம். அந்த தனியன்ல பெரியாழ்வார ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறார். அது வந்து யாரு அந்த பேர் சொல்லி கூப்பிடுறா அவரை? இந்த தனியன் வந்து நாதமுனிகள் அருளி செய்தது. அது சேவிச்சிருவாமா. குருமுகம் அனதீத்திய பிராக வேதான சேஷாந்த் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமக ஸ்வசுரம் அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. பெரியாழ்வார விஷ்ணு சித்தர் அப்படி சொல்றாங்க. வெரி குட்மா, வெரி குட். விஷ்ணு சித்தன்னு சொல்றார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வந்து இது சொல்றாரு இல்லையா, அடியன் வந்து முன்னாடி ஸ்கிரீன் போறதுக்கு பின்னாடி ஸ்கிரீன் வந்துட்டேன், இல்லைன்னா பாஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து என்னவா கூப்பிடுறார் அப்படின்னாக்கா எம்பெருமானுக்கு மாமனாரா. இது வந்து சொல்லிட்டா அனந்தலட்சுமிமா சொன்னா இல்லையா, என்னன்னாக்கா ரங்கநாதஸ்ய சாக்ஷாத்துன்னு வருது இல்லையா, அதுல அவரோட ஆண்டாள வந்து திருமகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால எம்பெருமானுக்கே மாமனார் அப்படின்னு சாதிக்கிறார். அதுதான் இங்க இது. வெரி குட்மா, அழகா சாதி. வெரி குட். அடுத்தது பானுமதி நாச்சியார் மாவா? ஓகே. யார் யார் கால கணக்கில் பல ஆண்டுகள் என்று சொல்லி எம்பெருமானுக்கு ரக்ஷை செய்கிறார் பெரியாழ்வார்? நிறைய டைம் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றார் பெரியாழ்வார் டு சிங் பல்லாண்டு டு எம்பெருமான். அக்ராஸ் அது என்ன, ஹூஸ் டைம் ஸ்கேல்ஸ்? ஃபர்ஸ்ட் பல்லாண்டு வந்து மனிதர்களின் கால அளவு, ரெண்டாவது வந்து தேவர்களின் கால அளவு, வெரி குட். மூணாவது வந்து பிரம்மாவின் கால அளவு, வெரி குட். அப்புறம் வந்து அதே அந்த பிரம்மாவுடைய கால அளவுலயே வந்து பல கோடி. நீங்க வந்து இப்ப ஸ்கிரீனை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அனந்தலட்சுமிமா, ஆண்டாள்மா, விஜயலட்சுமிமா, தேவி பிரியா எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டா உங்களுக்கு. அந்த தம்ஷராஜ் உஷாமா, பல பிரம்மாக்கள்னா நீ நம்ம இதுல பல நாச்சியார்கள் சொல்லிட்டா உங்களுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம், நம்ம மனிதர்கள், தேவர்கள், பிரம்மாக்கள், பல கோடி வரும்போது பல பல பிரம்மாக்களை கூப்பிட்டுறாரு ஆழ்வார். சரியா? கரெக்ட். வெரி குட். ஆன்சர் இஸ் ரைட். சரி, அடுத்தது யாரு? வேற யாரு? நான் அடியன்னு பாக்குறேன். சித்ராமா. ஓ, சித்ராமா கிளம்பிட்டாளா? சரி, ஓகே. வேற யாரு இருக்கா? வேற யாரா கொஸ்டின்ஸே ஆன்சர் பண்ணாதவா இருக்கேலா? பத்மபிரியாமா ஆன்சர் பண்ணலையே. யாரு? சுமதிமாவா? இது சுமதிமா. மூன்றாம் பாசுரத்தில் யாரை அழைக்கிறார் பெரியாழ்வார்? வாழாட்பட்டு நீருள்ளீரேல் பாசுரம். Who is பெரியாழ்வார் இன்வைட்டிங் in this பாசுரம்? நம்ம இதை பார்த்திருக்கோம். பெரியாழ்வார் வந்து மூன்றாவது பாசுரத்திலேருந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஆன்சரே சொல்லிட்டேன். 3 விதமான மக்கள். ஆமா, மண்ணுலகத்துல வாழறவாளையும் தேவர்களையும் 33 பிரம்மாக்களையும் எல்லாரையுமே அவளுடைய குழுவுக்குள்ள அவரை கூப்பிட்டுக்கிற. இல்லை, இருங்க அவளே சொல்லணும். இது எல்லாரும் 3 வர்ணங்களா மக்களை பிரிக்கிறாருமா ஆழ்வார். அது யாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவ சொன்னதான் மத்தவாளுக்கு ஆன்சர். கைவல்யம், கையாட்சி. சாரிம்மா, அடுத்த வாழை கொடுத்துருங்கம்மா. அடுத்த வாழை கொடுக்கலாமா? சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும் ஆன்சர் சொல்லும் போது நீங்க ஆஹா இதுதானா அப்படின்னு கேட்க போறேன். சரி, ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் அலமேலுமா, சொல்லுங்க. கைவல்யம், பகவத் கைங்கரிய பரருக்கு பாடுறாரு. அவர்களை வர சொல்லி பாடுறாரு. 3 பேர் வந்து கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி, ஐஸ்வர்யால, அது மாதிரி 3 பேரா பிரிச்சு ஃபர்ஸ்ட் வந்து பகவத் கைங்கரிய பரர்களை கூப்பிடுறாரு அவர். வெரி குட், கரெக்ட். பகவத் கைங்கரிய பிரியைய கூப்பிடுறாரு. இதுல அதனால நீங்க ஆன்சர் கொடுப்பேன்னு அடியனுக்கு யாராவது இந்த கொஸ்டின் கேட்டா
3 பேரையும் சொல்லிடவே தெரியும். அதனாலதான் இந்த கொஸ்டின் பின்னாடி ரிப்பீட்டே பண்ணல அடியேன். அப்கோர்ஸ் நம்ம 4வது 5வது இப்போ வரல இல்லையா? சரி, வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது யாருக்கும் கொஸ்டின்ஸ் யாருமே ஆன்சர் பண்ணாதவா இருக்கீங்களா? இல்ல செகண்ட் ரவுண்டா? சரி, இப்போ வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாரு அடுத்தது? ரங்கப்பிரபாமாக்கே கொடுக்கலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காவா? சரி, அடுத்த கொஸ்டின் வந்து ரங்கப்பிரபாமா. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்ன? பாண்டிய மன்னனின் பெயர் என்ன? வாட் இஸ் வல்லபதேவன். 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 ஸ்ரீ வல்லபதேவன். கரெக்ட்மா. ஸ்ரீ வல்லபதேவன். அடியேன்மா. ஈஸி கொஸ்டின் தான். அடியேன்மா, அடியேன். சரி, அடுத்தது மைத்திலிமா. ஓ, இது பெருசு. ஆக்சுவலி பெருசுனாக்கா என்னமா கஷ்டமா கேட்டுறாதீங்க. பார்த்தா நீங்களே சொல்லுவேன் ரொம்ப ஈஸின்னு. ஓகே, நீங்க வந்துட்டே அதனால நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். மேட்ச் த ஃபாலோ. இதுதான் புதுசா இன்னைக்கு யோசிச்சது அடியேன். இது இன்னும் 2 கொஸ்டின் தான். இதுல ஒரு செட் இருக்கு, இன்னொரு ஒரு செட், அவ்வளவுதான். அதோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைத்திலி மார்க். ஓகே, இந்த 1 சைடு இருக்கு இல்லையா? ப்ளூ சைடு எல்லாம் yellow சைடோட மேட்ச் பண்ணணுமா? இல்ல நீங்க 1 எடுத்துன்னு மத்த வாழ்க்கை பாஸ் பண்ணா கூட ஓகே, அப்படி கூட பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்களே சொல்லணும்னு அவசியம் இல்ல. வாழாட்பட்டு நின்னீர் இருந்து, அதுதான் கேள்வி. அதெல்லாம் இந்த சைடுல உள்ளதோட கனெக்ட் பண்ணணுமா? ஏதாவது ஒண்ணுத்தோட இந்த சைடோட கனெக்ட் பண்ணணும். நீங்க ஒண்ணுமா ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க சொல்லுங்க. ஃப்ரம் வாழாட்பட்டு நின்னீர், அதுதான் வந்து கொஸ்டின். ஆன்சர் வந்து எதுவா வேணா இருக்கலாம். ABCDல 3 வர்க்கத்தினரையும். 3 வர்க்கத்தினரையும். சரிமா, வெரி குட். ஆன்சர் கரெக்ட். சரி, அடுத்தது தேவி பிரியாமா. வலத்துறையும் சுடராழி. செகண்ட் பல்லாண்டு on the left hand behind this. என்னமா? ஓகே, வெரி குட். வலத்துறையும் சுடராழியும் வந்து வலது திருக்கையிலே அழகும் ஒளி பொருந்தி இருக்கும். on his left hand he has a ஆழி. வெரி நைஸ். நான் சொல்லட்டுமா? 3வது 4வதும் யாரு? 4வது வந்து இருங்க, யாரும் ஆன்சர் கொடுக்காதீங்க. மைத்திலி சொல்லவான்னு கேட்டேன். மைத்திலிமா கொஞ்சம் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கலாம், பரவாயில்ல. இன்னும் 4 தான் இருக்கு. சரி சரி, நான் சொல்லட்டுமா? அடியேன். யாரு? சாந்திசினி. சொல்லமா எல்லாருமே சான்ஸ் இருக்கு. இன்னும் 8 இருக்கு. 3வது நான் சொல்றேன். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. மின்னலை போல ஒளிவிடும் பெரிய மதில் சூழலா சூழப்பட்ட. வெரி குட். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து மின்னலை போலே ஒளிவிடும் பெரிய மதில்களால் சூழப்பட்ட. அதுதான் வெரி குட். அதுதான் அர்த்தம் ஆக்சுவலி. வெரி குட். அடுத்தது பல கோடி 100,000 வந்து பல பல பிரம்மாக்களின் காலக்கணக்கில். ஆமா, பல கோடி 100,000 கோடி 100,000 வந்த உடனே பல பல பிரம்மாக்கள் வந்துடும். சரியா? அடுத்த 4 லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்மா. சோ அதனால எல்லாரும் நிறுத்தி நிதானமா எல்லாருமே ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஒருத்தரா சொல்லணும். சரியா? ப்ளீஸ். இதுதான் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டேன் ஆன்சர்ஸ். அடுத்தது குருமுகம் அனதீத்ய. இப்போ வந்து அடியன் சூஸ் பண்ண போறேன். சரியா? நான் சொல்லுமா? அடியன் சூஸ் பண்ண போறேன். சாரி, ஓகே. லக்ஷ்மிமா 5th ஒன் வந்து குருமுகம் அனதீத்ய. ஒரு குருவின் மூலமாக கற்காமல். என்னமா? காதுல விழுறதா? ஒரு குருவின் மூலமாக கற்காமல். 5வது இருக்கு F. கரெக்ட், வெரி குட். ஒரு குருவின் மூலமாக கற்காமல். அது 5F. கரெக்ட்மா, வெரி குட். அடுத்தது வந்து பத்மபிரியாமா. திருவடி தாமரைகள் எங்கள் தலைக்கு ஆபரணமாக. வெரி குட். கழற் கமலம் சூடினோம்னா அவரோட திருவடி தாமரைகள் நம்ம தலைமையில சூடறோம் அப்படின்னு அவர் சாதிக்கிறார். பெரிய அடியன்மா. வெரி நைஸ். சரி, அடுத்த பத்மாவதிமா சொல்லவே இல்லை எதுவுமே. வந்தா ஒரே நிமிஷம். பத்மாவதிமா இருக்கேலா? நடுவுல சாரி, அடியேன் இருக்கேலா?
வேண்டிய வேதங்கள் ஓதியா? தேர்ட் ஒன், வேண்டிய வேதங்கள் ஓதி. Actually you can try 7 and 8 because 7 சொல்லிட்டேன்னா 8 ஆன்சர் ரிவீல் ஆயிடும். பரதத்துவ நிர்ணயம் 7. எல்லாரும் மத்த எல்லாரும் மியூட்மா, பத்மாவதி மாக்கு தான் சான்ஸ் இப்போ. இந்த லாஸ்ட் ஒன் அடியா மூடும் வினைகளும் ஆயும் சம்சார பரம்பதம். லாஸ்ட் ஒன் இஸ் சம்சார பரமபதமா? வெரி நைஸ் மா. லாஸ்ட் ஒன் 8 வந்து அடியா மூடும் சம்சாரம் and கரெக்ட். அப்போ வந்து பரார்த்தவ நிர்ணயம். எஸ், பரதத்துவ நிர்ணயம்னா எம்பெருமான் தான் ஒன்லி கடவுள் அப்படின்னு ஃபர்ஸ்டே நிர்ணயம் பண்ணிடுறாரு. தனியிலேயே அது வந்துடுது. எப்படி பரதத்துவ நிர்ணயம் பெரியாழ்வார் பண்ணியிருக்காரு திருப்பல்லாண்டுல அப்படின்ற நிர்ணயம் அதுல வந்துடுறதுன்னு இது தனியன் சேவிக்கிறாருமா. அதுதான் வெரி வெரி குட். இப்போ வந்து கடைசியில நம்ம எப்பவுமே பண்றது இந்த வந்து ஒரு என்ன சொல்றது பர்சனல் பாவான்னு யாருக்காவது ஷேர் பண்ணிக்கணுமா? ஏதாவது நீங்க எந்த பாசுரம், ஏதாவது ஃபேவரட் பாசுரம் யாருக்காவது இருக்கா? ஏதாவது ஷேர் பண்ணணுமா? ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம இன்னைக்கு ராப் அப் பண்ணிக்கலாம். இந்த 3 பாசுரங்கள் தனியன்ல இருந்து தான். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண கூட பண்ணிக்கலாம். சொல்லட்டுமா? எவர் ஹேண்ட் ரைஸ்ட் சொல்லலாம். இல்ல, ஆக்சுவலா ஹேண்ட் ரைஸ் பண்றது தெரிய மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். சாரி, தெரியல, வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் வந்து இல்ல, அதுதான் நீங்க எவர் ஹேண்ட் ரைஸ்னால அது வர மாட்டேங்குது. சொல்லிடுங்க. இல்ல, எனக்கு வந்து ஒரு தடவை வந்து ஒரு சுவாமி கோவில்ல வந்து சொன்னா, எப்பவும் பெருமாள் தாயார வந்து சேவிக்க போனோம்னா நம்ம வந்து நமக்கு இப்படி இது வேணும் அது வேணும், என் கூட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்மளை பத்தி தான் முதல்ல சேவிப்போம். அப்படி இல்லாம வந்து பெருமாளும் பிராட்டியாரும் நீங்க நன்னா இருக்கணும், நீங்க பல்லாண்டு இருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம முதல்ல அதை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இன்ஃபேக்ட் அவர் அதை சொல்ற வரைக்கும் எனக்கு அதோட ரியல் மீனிங் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அது சொன்னதை கேட்டதுல இருந்துதான் அது வரைக்கும் என்ன ஒரு இதுனா பெருமாளை வந்து நன்னா இருக்கணும், அவர் நன்னா தானே இருப்பாரு, நம்ம எப்படி அப்படி சேவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருந்தது. அது முதல் தடவை அவர் வந்து அப்படி இல்ல, பெருமாளே பிராட்டியாரே நீங்க நன்னா இருக்கணும் அப்படிதான் சேவிக்கணும்னு அவர் சொன்னதுல இருந்துதான் அந்த ஃபீல் வந்தது. அது ஒண்ணுதான் ஷேர் பண்ணணும். வெரி குட்மா, வெரி குட். ஆமா, நம்மளுக்கு ஒரு தடவை வந்து நம்மளுக்கு எம்பெருமான் என்ன தருவான்னு தானே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது இல்லையா? அவர் நம்ம போய் ஏன்னா நம்ம அவ்வளவு சம்சாரத்துல இருக்கோம், ஏதோ ஒரு துக்கம் அடைஞ்சுட்டே இருக்கு. பார்த்த உடனே எனக்கு நீ இதை பண்ண மாட்டேன், ஏன்னா நம்மளோட ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கான் அவன், அப்படிதான். அண்ட் இன்னொரு ஒரு பாவம் வந்து பாத்தீங்கன்னா மெனி அ டைம்ஸ் நம்மளோட நம்மளாவே கலந்துடுறான் எம்பெருமான். சோ அவன ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ, நான் கேட்டா நீ கொடுத்துருவல்ல அப்படி ஒன்னால கொடுக்க முடியும், அந்த நிலையிலயும் அவன் இருக்கான் இல்லையா? வெரி குட்மா, வெரி நைஸ். வேற யாருக்கா அதான் சொல்லணுமா? நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு வேணா கூப்பிட்டு அடியன் ரங்கபிரபாமா ஆர் கையும் தூக்குறேன் வேற நினைக்கிறேன். சோ இது பார்த்தா அதை பார்க்க தெரியல அடியனுக்கு. அடியேன்மா, எனக்கும் அந்த அடியேனுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பாசுரம் பல கோடி 100,000 பல்லாண்டு பல்லாண்டு உஷா அம்மா சொன்ன மாதிரி அந்த பாசுரம் தான்மா ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்க எல்லாருமே அவங்க சொல்ற மாதிரி பெருமாள்கிட்ட போனா எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு எனக்கு இது கொடுத்தா நான் அது பண்றேன், அது கொடுத்தா இது பண்றேன்னு நம்ம வேற வேண்டுதல்லாம் வேற வச்சுன்றோம். 108 தடவை பிரதர்ஷனம் பண்றேன், தேங்காய் உடைக்கிறேன், அந்த மாதிரி பரிகாரம் பண்றேன், அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும். இவர் தான் வந்து பெருமாளே நன்னா இருக்கணும் நம்ம அப்படி நினைக்கிறதே இல்ல. பெருமாள் எப்ப அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காரு, அவர் எப்போதும் நன்னாதானே இருப்பாரு, அவருக்கு என்ன வந்துட போறதுன்னு தான் நம்ம நினைப்போம். பட் வந்து பெரியாழ்வார் வந்து அவர் ஒரு குழந்தைய பார்த்து நம்ம குழந்தைக்கு கந்திருஷ்டி வந்துருமோன்னு பயந்துட்டாரு. இவ்வளவு பேர் பாக்குறாளே, இவர் இப்படி வெளிச்சத்துக்கு வந்துட்டாரே, இவ்வளவு ஒளி பொருந்திய பெருமாள் வந்து கருட வாகனத்துல பூதேவி நீலாதேவி சமேதரா வந்துட்டாரே, எல்லாரும் பார்த்துட்டாலே, அச்சச்சோ குழந்தைக்கு என்னவாது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயந்த உணர்வோட அவர் அந்த பல்லாண்டு சேவிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாசுரம் தான் அந்த மாதிரி தாய்மை உணர்வோட இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுலதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பல்லாண்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. நான் சொல்றது போராதுன்னு அந்த உணர்வு அப்படியே மாறுது. பாவம் கொஞ்சம் மங்களாசாசனம்னு சொல்லணும். அச்சோ நான் ஒத்த மட்டும் சேவிக்கிறேனே, எல்லாரும் வாங்கோ வந்து சேவிங்கோ, எல்லாரும் வந்துட்டாலான்னு கூட அவர் பயந்துக்கிறாரு. அதாவது
பெருமாளுக்கு கண் திருஷ்டி ஆயிடுமோன்னு பயந்துக்கிறாரு அவர். நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நம்ம பயந்துக்கிற மாதிரி அவர் வந்து பெருமாளுக்கு வந்து ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றாரு அவர். சோ அதனால அந்த பாசுரம் வந்து ரொம்ப பிடிச்ச பாசுரம். எனக்கு அந்த பாசுரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடியேன்மா வெரி அடி நைஸ். அடுத்தது வந்து ஸ்கிரீன்ல சாந்திமா ஹேண்ட் ரேஸ்டா இருக்கு. அடியேன்மா இதுல இந்த தனியன்ல குருமுக மனதீத்திய பிராக வேதான சேஷான்ல நமக்கு ஒரு குருவை வச்சுட்டு கத்துக்கும் பொழுதே வந்து நிறைய தவறுகளும் தப்புகளும் பண்ணிட்டு இருக்கோம். அத ஏகப்பட்ட சந்தேகம் வர்றது. எல்லாத்தையும் நான் வந்து எவ்வளவு கிளாரிஃபை பண்ணிட்டாலும் திருப்பியும் கிளாரிஃபை பண்ணி திருப்பியும் படிக்கும்போது திருப்பியும் டவுட்னு கேட்டுட்டு இருக்கோம். பட் குருவே இல்லாம அவளுடைய அந்த ஞானம் வந்து எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாருங்க. அது அவளை பார்க்கும்போது இவருன்னா அந்த ஆழ்வார்கள் எல்லாருக்குமே குரு மூலமா கத்துன்னு இருப்பான்னு எனக்கு தோணல. யாருமே வந்து எல்லாருமே அதனாலதான் என்னது மயர்வர மதிநலம் அதுல பெற்ற ஆழ்வார்கள். அவ வந்து குருமுகம் எல்லாருமே குருமுகம் அனதீத்தியதான். ஆல் ஆழ்வார்ஸ் பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் வந்து இப்போ நம்ம யோசிக்கலாம் இல்லையா, 16 ஆண்டுகள் அந்த திருப்புலி ஆழ்வான் அடியில உட்கார்ந்துட்டு எங்கேந்து ஞானம்? யூஸ்வலா நம்ம அப்படிதான் நம்மளோட அஜ்ஞானத்துக்கு அப்படிதான் தோணும். எங்கேந்து ஞானம் அவருக்கு? எப்படி விஸ்வக்சேனர் தான் அவரோட ஆச்சாரியன். விஸ்வக்சேனர் அம்சம் தான். சோ எப்படி எங்கேந்து இந்த 4000 ஃபர்ஸ்ட் சாட்சி அதோட அர்த்த விசேஷங்கள் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மதுரகவி ஆழ்வாரை உருவாக்கின விதம் இல்லையா, எல்லாமே வந்து பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன். நம்ம சாதாரணத்துக்கு சொல்லிக்கலாம் பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஜென்ரலா பார்க்கும்போது எல்லா கூரத்தாழ்வார் கூட பாத்தீங்கன்னா ராமானுஜர் வந்து அந்த சொல்லணுங்கிறது அந்த புக்கையே வந்து அப்படியே தலைகீழ சொல்ற அளவுக்கு ஒரு செகண்ட்ல வந்து ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அந்த ஞானம் வந்து அவளுடைய ஞானத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம அந்த ஞானத்துக்கு போகணும்னா நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய அந்த அறிவு வந்து எக்ஸ்ட்ராடினரி நம்மளால சொல்ல முடியாது. ஆமாமா டெஃபினட். அவங்களாம் அது வந்து எம்பெருமானே எம்பெருமான் அம்சங்களா தான் நம்ம வராவா. எல்லாருமே எம்பெருமான் அம்சம் தான்னு என்னைக்கு நம்ம பிலீவ் பண்றோமோ அன்னில இருந்து ஒரு வேற லெவலா நம்ம ஒரு 10 திருவாய்மொழி கத்துட்டோம்னா அந்த 10 திருவாய்மொழி நம்மளால சேவிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாவத்துக்கு வருவோம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து சேவிக்கிறத விட்டுருங்க, பார்க்காமயே நம்மளால சேவிக்க முடியும். நம்ம ஏஜ தாண்டி யோசிக்கிற ஒரு நிலை வந்துருமா நம்மளுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் பண்றது அதுக்கு தானே பண்றோம் இல்லையா. அந்த ஒரு எவ்வளவு ஈஸி. இதுல இருக்கிறது 6 பாசுரங்கள், 3 தனியன் 3 பாசுரம் தான். அதுல நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிறோம் சில கொஸ்டின்ஸ்க்கு. சிலதுக்கு வந்து முன்னாடி சேவிக்காம பின்னாடியில சொல்ல நம்மளுக்கு டைம் ஆகுது இல்லையா. அப்போ ஆழ்வார்கள் 4000 சாதிச்சானா யோசிச்சு பாருங்களேன், எங்கேந்து இருக்கு எல்லாருக்கும் அத்தனை கிராம் தான் அப்படின்றா. பட் அந்த பூரா வாழ்க்கை அந்த கிராம் நிரம்பி இருக்கு. ஆமா நிரம்பி இருக்கு. சரி அடியேன்மா பாக்யம். அடுத்தது லக்ஷ்மிமா. அடியேன் அந்த ஆழ்வார் வந்துட்டு அந்த பொங்கும் பரிவுனால எம்பெருமானுக்கு மட்டும் பல்லாண்டு பாடாம அடியார்களுக்கும் அப்புறம் தாயாருக்கும் அப்புறம் சங்கு சக்கரம் எல்லாத்துக்கும் சேர்த்து பாடுறாரு இல்லையா. அது ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கு. அந்த பாசுரம் பாடுறதே பல்லாண்டு பாடும்போது நமக்கு ஒரு மாதிரி மெய் சிலிர்க்கும். அதை கேட்கும் போது ஒரு மாதிரி மெய் சிலிர்க்கும். அது இல்லைங்களா. அது அந்த பாசுரம் பாடுறதுக்கே நமக்கெல்லாம் பாக்கியம், அது கேட்கறதுக்கு பாக்கியம், கத்துக்கிறதுக்கு பாக்கியம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பாக்கியம். அந்த பாசுரத்தை வந்துட்டு இவ்வளோ நம்ம கத்துக்கிட்டு இருக்கமேங்கிறது ஒரு சந்தோஷமும் கூட. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம் பல்லாண்டு பாசுரம். அழகா வர்ணிச்சிருந்தோம். வெரி நைஸ், வெரி குட். அடியேன் அனந்தலட்சுமிமா. அடியனுக்கு இந்த வாழாட்பட்டுமா. இந்த காலத்துல கொரோனாக்கு அப்புறம் பகவத் கைங்கரியம் பண்ணறோங்கிற எண்ணம் இப்பதான் மனுஷாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. கோவிலுக்கு போகணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும், பாகவதால் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ எங்களுக்கு எல்லாமும் இப்பதான் வந்து இந்த திருவாய்மொழியை கத்துக்கணுங்கிற எண்ணமே பெருமாள் இப்பதான் கொடுத்திருக்க. அதனால அது பகவத் கைங்கரியத்தையும் பாகவதால் கைங்கரியத்தையும் எல்லாரும் ஈடுபடணுங்கிறது அவளதான் சேர்த்துக்கணும். இந்த சாப்பாடு ஒரு வேளையில 2 வேளையில 3 வேளை கூட சாப்பிடாம இருக்கலாம். மூச்சு மட்டும் சுவாசிச்சா போறோம், வேற எதுவும் வேண்டாம். அத பெருமாள் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது, பெருமாள் தான் கொடுக்க முடியும். அத மூச்சு சுவாசத்தை நல்ல சுவாசமா கொடுத்து நல்ல செய்கையும் நல்ல செயலையும் ஈடுபட வச்சு நல்ல கைங்கரியத்தை செய்ய வைக்கணும். அன்னைக்கே பெரியாழ்வார் சொல்லிட்டார். அதை எல்லாம் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா.
அடியேன்மா ரொம்ப நல்லா சொன்னேன். அடியேன் ஒருத்தருக்கும் எவ்வளவு உள்வாங்கின்னு இருக்கேள் பாத்தீங்களா? ஒருத்தர் சொன்ன பாவம் வேற. ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்க ஒருத்தரும் இருக்கிற அதே இருக்கிற அந்த 6 இதுதான் எல்லாத்துலயுமே அடியேன் கேக்குறது. ஏன்னா ஒருத்தரும் நம்ம உள்வாங்கின்னு இருக்கிற விதம், பெரியாழ்வார் நம்மள ஒரு மூவ் பண்றாரு இல்லையா அந்த பாசுரங்களா. ஏன்னா அவளோட லைஃப்ல நம்ம நிறைய கோத்ரூ பண்ணிருக்கோம், கைங்கரிய ரீதியாவும் சரி லௌகீக ரீதியாவும் சரி. அந்த லௌகீக ரீதியிலேருந்து இதுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி வரும்போது நம்மளோட பர்ஸ்பெக்டிவே மாறுதுமா. முதல்ல பக்தி வரும்போது அடுத்த கைங்கரியம். ஆமா, டெஃபினட்டா. அதுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அடியனுடைய விருப்பமோ அந்த பாத்திரம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வெரி நைஸ்மா. ஃபர்ஸ்ட் அதுதான் இப்போ வார்த்தா மாலையும் போயிட்டு இருக்கு இல்லையா? தேவி சொன்ன உடனே சட்டுன்னு அது ஞாபகம் வந்தது. ஒண்ணு வேல்குடி சுவாமி சாதிக்கிறதும் சரி, போன வாரம் பரவஸ்து சுவாமியும் இதை பத்தி ஒரு இங்கிலீஷ் ரெக்கார்டிங் பாட்காஸ்ட் கொடுத்திருக்காரு. கர்மாவோட மெக்கானிசம் என்ன, கர்மா எப்படி ஆபரேட் பண்றது, ரொம்ப அழகா சாட்சிக்கர். அது 1.5 மணி நேரம் ஒரு 1 hour ரெக்கார்டிங். இது வார்த்தா மாலையில என்ன வருதுன்னா, எம்பெருமான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தான் எல்லாத்துக்குமே எடுக்கணுமா. ஏன்னா நம்ம ஜீவாத்மாக்கு அவன் சுதந்திரனா இருந்து ஜீவாத்மாக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தான் எடுக்கணும். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உதாசீனனா இருக்கான் எம்பெருமான். நம்ம பண்றதுக்கு எஸ்ஸும் சொல்லல. இப்போ நம்ம சின்ன குழந்தை எல்லாம் சொல்லுமே, ஏதாவது வெளில போனோம்னாலும் வரணும்னாலும், நீ போனா நான் உன்னை என்னன்னு கேட்க மாட்டேன், நீ வந்தா எங்கேருந்து வரேன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னா பண்ணாதான்னு அர்த்தம் ஆக்சுவலி. ஆனா நம்ம உதாசீனமா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் ஃபர்ஸ்ட் நம்மளோட எல்லா ஸ்டெப்பும் உதாசீனனா இருக்கானா. அதுக்கப்புறம் அனுமந்தனா இருக்கானா, செகண்ட் ஸ்டெப். அனுமந்தன்னா அவன் அலோவ் பண்றான் நம்மள பண்றதுக்கு. தேர்ட் ஸ்டெப்ல உபகாரகனா இருக்கானா, ரொம்ப ஹெல்ப் பண்றான் பண்றதுக்கு. ஆனா இந்த செகண்ட் ஸ்டெப்பும் தேர்ட் ஸ்டெப்பும் அவ கர்மாவை பொறுத்து அவன் பண்றானா. செகண்ட் ஸ்டெப்லயும் அவன் உதாசீனனா ஆலாம், அனுமந்தனா இருந்து உதாசீனனா ஆலாம். தேர்ட் ஸ்டெப்ல அவன் உபகாரகனா இருந்து உதாசீனனா ஆயிடலாம். சோ 3 ஸ்டெப்லயும் எம்பெருமான் உதாசீனனாவும் ஆலாம். இந்த 3 கிரமப்படி உதாசீனனா, அனுமந்தனா, உபகாரகனாவும் ஆலாமா. இது எல்லாம் நம்ம கர்மாக்களை பேஸ் பண்ணிருக்கு. அந்த கைங்கரிய ரீதி சொன்னேன் இல்லையா, அதுக்கு சொல்றேன். நம்ம என்னதான் லௌகீகத்துல இருந்து இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வரத்துக்கும் நம்ம கர்மா அதுக்கு இதுவா இருக்கு இல்லையா. ரொம்ப அது ஞாபகம் வந்துருக்குமா அடியனுக்கு. ரொம்ப அடியன்மா பாக்கியம். ரொம்ப டைம் ஆயிடுத்து தெரியுது. வேற யாருக்காவது ஷேர் பண்ணிக்கணுமா? அடியன் ரம்யாஜி, நீங்க சொன்னது கர்மா இது கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியுமா ரெக்கார்டிங் ப்ளீஸ்? ஷூர்மா, அது பண்றேன். அடியன் உங்களுக்கு இங்கிலீஷ் ரெக்கார்டிங் அது சுவாமியோட டெஃபினட்டா. தேங்க்யூ. ஹரியோம். வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா ரெக்கார்டிங், இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி? சோ தட் நம்ம குழாம் வராதவா இதை பார்த்து அனுபவிச்சுக்கலாம். சரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.